ஓம் சாந்தி. 8/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு, இந்த 3 சொற்களை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது அநேக விசேஷங்கள், சிறந்த குணங்கள் உங்களுக்குள் வந்துவிடும். கேள்வி: எந்த குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பு ஆகிக் கொண்டே இருக்கும்? பதில்: யார் சேவையில் தங்களின் ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைத்து சென்று கொண்டு இருக்கின்றனரோ அவர்கள்தான் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பார்கள். பாபாவின் சேவையில் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் பல மடங்கு எப்படி பெறுவார்கள்? சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை அளிக்கின்றது. இதன் மூலம்தான் பல கோடிக்கு அதிபதி ஆகிறீர்கள். இதை பற்றி என்ன சொல்கிறீங்க சிஸ்டர்? ஓம் சாந்தி. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓம் சாந்தி. ஓகே சிஸ்டர். பாபா சேவையை பத்தி 2-3 நாளா வானில சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கும் திரும்ப சொல்றாரு, சேவை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பிளஸ் புண்ணியம், மத்தவங்களுக்கு பல கோடி மடங்கு அந்த விஷயத்துல நிறைய நடக்கும். அதன் மூலியமா உங்களுக்கு பல விஷயங்கள், பல கோடி மடங்கு உங்களுக்கு புண்ணியம். சோ அதனால பல மடங்கு ஒவ்வொரு எடுக்கிறது எப்படி, லம்பா லாரியில ட்ரக்குல எல்லாம் ஏத்திட்டு போவாங்க பாருங்க, அந்த மாதிரி எடுக்கிறது எப்படி. சோ அந்த மாதிரி புண்ணியத்தை எடுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா பாபா என்ன பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. காலையில ஒரு டம்ளர் பால் குடிக்கிறது எப்படி, அந்த ஆவின் டெம்போலாம் வரும் இல்லைங்களா? கரெக்ட், சேம் சிஸ்டர், அதேதான். அந்த மாதிரி பால் எடுத்துக்கிட்டு போங்கன்றாரு. கரெக்ட். ஒவ்வொன்றும் நம்ம என்னைக்கு டைம் கம்மியா இருக்கனால பாபா எடுங்க, ஒரே அடியே எடுத்து முடிச்சிருங்க அப்படின்றாரு. அப்படியே நீங்கள் மியூட் ஆஃப் பண்ணாதீங்க. எந்த ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கும் காரணத்தால் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் நன்மை புரியபவர்கள் ஆகிறீர்கள்? பதில்: பாபா குழந்தைகளாகிய நமக்கு இந்த ரகசியத்தை புரிய வைத்துள்ளார். அதாவது அனைவருக்கும் இது ஒன்றுதான் புகலிடம், கடை, இங்கே அனைவரும் வந்தாக வேண்டும். இது மிகவும் ஆழமான ரகசியமாகும். இந்த ரகசியத்தை அறிந்துள்ள குழந்தைகள்தான் அனைவருக்கும் கல்யாணக்காரி, நன்மை செய்பவர்கள் ஆகின்றார்கள். எஸ், பாபா ஒரு ரகசியம் சொல்றாரு. நீங்க மட்டும்தான் நல்லது செய்றீங்க, சேவை செய்றீங்க. உலகத்துக்கும் சரி, உங்களுக்கும் சரி, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி, நீங்க ரொம்ப ஒரு சேவை செஞ்சு நல்லது செய்றீங்க. இந்த உலகத்துல எந்த மூலையில போனாலும் சரி, எந்த ஒரு நம்பர் 1 பக்தர்கிட்டே இப்ப போனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படின்றத உங்களை தவிர வேற யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாத குழந்தை சொன்னாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ நன்மை நம்மளால மட்டும்தான் செய்ய முடியும். பாபா நமக்கு கொடுக்குறாரு, அது நம்ம எல்லாருக்கும் செய்யறோம். அது நம்மளால மட்டும்தான் முடியும். அதான் சொல்றாரு, கடை, ஷாப்பு இங்க ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு ஷாப் மட்டும்தான் இருக்கு. இந்த உலகத்துல எங்க போனாலும் இங்கதான் நீ வந்தாகணும் அப்படின்ற மாதிரி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகள் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருப்பார்கள். அதாவது பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார் மற்றும் சத்குருவாகவும் இருக்கிறார். குழந்தைகள் அறிவார்கள், அறிந்திருந்தும் கூட அடிக்கடி மறந்து போகின்றனர். இங்கே அமர்ந்திருப்பவர்கள் அறிந்திருப்பார்கள் இல்லையா, ஆனால் மறந்து போகின்றனர். உலகத்தினரோ முற்றிலும் அறியாதிருக்கின்றனர். பாபா சொல்கிறார், இந்த 3 சொற்கள் மட்டுமே நினைவிருந்தாலும் கூட அதிக சேவை செய்ய முடியும். கண்காட்சி அல்லது மியூசியத்திற்கு உங்களிடம் அநேகர் வருகின்றனர். வீட்டிலும் உற்றார் உறவினர் முதலானோர் அதிகமாக வருகின்றனர். யாராவது வந்தால் புரிய வைக்க வேண்டும். யார் பகவான் என சொல்லப்படுகிறாரோ அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். இந்த நினைவு இருந்தாலே சரிதான்.
வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. வேறு யாரையுமே இது போல் சொல்ல முடியாது. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நம்முடைய பாபா தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார். எவ்வளவு சுலபம்! ஆனால் ஒரு சிலருக்கோ அப்படிப்பட்ட கல்புத்தி உள்ளது. இந்த 3 வார்த்தைகள் கூட புத்தியில் தாரணையாவதில்லை, மறந்து போகின்றனர். பாபா நம்மை மனிதனிலிருந்து தேவதை ஆக்குகின்றார். ஏனென்றால் எல்லையற்ற தந்தை இல்லையா? எல்லையற்ற தந்தை என்றால் நிச்சயமாக எல்லையற்ற ஆஸ்தி தான் தருவார். எல்லையற்ற ஆஸ்தி தேவதைகளிடம் உள்ளது. இவ்வளவு மட்டுமே நினைவு செய்தாலும் கூட வீட்டிலும் சேவை அதிக செய்ய முடியும். ஆனால் இதையும் மறந்து விடுகின்ற காரணத்தால் யாருக்கும் சொல்ல முடிவதில்லை. அடிக்கடி மறந்து போகின்றனர். ஏனென்றால் முழு கல்பத்தினையும் மறந்துவிட்டுள்ளனர். இப்பொழுது பாபா வந்து புரிய வைக்கிறார். உண்மையில் இந்த ஞானம் மிகவும் எளிமையானது. மற்றபடி நினைவு யாத்திரையின் மூலம் சம்பூர்ணமாவதில் முயற்சி உள்ளது. பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார், கல்வி கற்பிக்கவும் செய்கின்றார், பவித்திரமாகவும் ஆக்குகின்றார். ஏனென்றால் பதித்த பாவனர் தந்தை. அனைவருக்கும் இதையே சொல்லுங்கள், அதாவது சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்பதை மட்டும் சொல்கிறார். பாபாவின் சேவையில் சிறிதும் அடி எடுத்து வைக்கவில்லை என்றால் அவர்கள் பிறகு பல மடங்கு வருமானத்தை எப்படி சேமிக்க முடியும்? சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை கொண்டு வருகின்றது. சேவைக்காக ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை கொண்டு வருகின்றது. சேவைக்காக குழந்தைகள் எங்கிருந்தோ ஓடோடி வருகின்றனர். எவ்வளவு பேர் முன்னேற்றம் அடைந்து செல்கின்றனர். பல கோடியோ அவர்களுக்கு கிடைக்கும் தானே. இதையும் புத்தி சொல்கிறது. முதலில் சூத்திரர்களை பிராமணர்களாக ஆக்க வேண்டும். பிராமணராகவே ஆகவில்லை என்றால் என்னவாக ஆவார்கள்? சேவை வேண்டும் இல்லையா? குழந்தைகளுக்கு சேவையின் செய்தி சொல்லப்படுவதே சேவைக்கான உத்வேகம் வரட்டும் என்றுதான். சேவையில்தான் பல மடங்கு வருமானம் கிடைத்துள்ளது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், உலகத்தில் வேறு யாரும் அறிந்திராதது. எல்லை கடந்திருக்கின்ற எல்லை கடந்திருக்கின்ற அந்த தந்தை அனைவருக்கும் தந்தையாக உள்ளார். ஆனால் தந்தை பற்றி யாருக்கும் தெரியாது. வாயால் காட்ஃபாதர் என்று மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஆசிரியராக உள்ளார் என்பது யாருடைய புத்தியிலும் இருக்காது. மாணவரின் புத்தியில் எப்போதுமே ஆசிரியரின் நினைவு இருக்கும். யார் முழுமையாக படிப்பதில்லையோ அவர்கள் படிக்காதவர்கள் என சொல்லப்படுகிறார்கள். பாபா சொல்கிறார், அதனால் குறை ஒன்றுமில்லை. நீங்கள் எதையும் படிக்காதவர்கள். இதையோ புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? நாம் சகோதரர்கள் என்று நம்முடைய தந்தை, எல்லையற்ற தந்தை பாபா வருவதை ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக பிரம்மா மூலம் செய்கிறார். ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஈஸ்வரன் ஒரு பொழுதும் வந்திருக்கவில்லை என்றால் அவரை அழைப்பது ஏன்? ஹே லிபரேட்டர், விடுவிப்பவரே வாருங்கள். ஹே பதித்த பாவனா வாருங்கள் என்று பதித்த பாவனரை நினைவு செய்கின்றனர். பிறகு சாஸ்திரங்களை ஏன் படிக்கின்றனர்? தீர்த்த ஸ்தலங்களுக்கு ஏன் செல்கின்றனர்? அங்கேதான் என்ன இருக்கிறது? யாரும் அறிந்திருக்கவில்லை. பதித்த பாவனர் ஈஸ்வரன் இருக்கிறார் என்றால் கங்கா ஸ்நானம் முதலியவற்றையால் எப்படி பாவனமாவார்கள்? சொர்க்கத்திற்கு யாராவது எப்படி போக முடியும்? ஜென்மம் இங்கேதான் எடுக்க வேண்டும். புது உலகம் மற்றும் பழைய உலகத்திற்கு இடையில் வேறுபாடே உள்ளது. இந்த உலகத்தை சத்தியுகம் என சொல்ல மாட்டார்கள். இப்பொழுதோ கலியுகம் இல்லையா? மனிதர்களோ முற்றிலும் கல்புத்தி தான் உள்ளது. எங்காவது கொஞ்சம் சுகத்தை பார்த்தால் உடனே சொர்க்கம் என நினைத்து விடுகின்றனர். இதை பாபா தான் புரிய வைக்கின்றார். பாபா நிந்தனை எதுவும் செய்வதில்லை. பாபா போதனையும் தருகிறார். அனைவருக்கும் சத்கதியும் தருகிறார். பகவான் தந்தையாக உள்ளார் என்றால் தந்தையிடமிருந்து நிச்சயமாக ஏதாவது கிடைக்க வேண்டும். பாபா என்ற சொல்லும் அப்படிப்பட்டது. அவரிடம் இருந்து ஆஸ்தியின் நறுமணம் நிச்சயமாக வருகின்றது. சொல்லுங்க சிஸ்டர், கதை வடிவத்தில். சாந்தி. பாபா ரொம்ப சீக்ரெட்.
எப்படி சொல்றதுன்னா ஒவ்வொரு பவர் வச்சிருக்காரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா. ஆசிரியரா பாபா வந்து ஒரு டீச்சரா நினைச்சு பாபா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஒரு சில விஷயம் சொன்னோம்னா அப்படியே எக்ஸ்ட்ரா வந்து அது ஒரு வைப்ரேஷன். அப்பாவா நினைச்சோம் அப்படின்னா அது ஒரு வைப்ரேஷன். ஃப்ரெண்டா நினைச்சோம்னா அது ஒரு வைப்ரேஷன். சத்குரு இப்படி ஒவ்வொரு விதத்துல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கிறாரு சிவபாபா. சோ இது வந்து நம்ம யோகா பண்ணும் போது அவரை ஒரு சத்குருவா வச்சுக்கலாம். ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது ஆசிரியரா வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ரொம்ப க்ளோஸா வந்து தந்தையா வச்சுக்கலாம். இப்படி வித்தியாசமா யோசிங்கப்பா. எடுத்தோன்னா பாபா பாபா அப்படின்னீங்கன்னா ஒரு சிலருக்கு இதுவே போர் அடிச்சிடும். ஆசிரியரா இருக்கும்போது அவர்கிட்ட நிறைய சீக்ரெட் இருக்கு. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பாவா இருக்கும்போது அது ரொம்ப க்ளோஸ் ஆனா அது ஒரு சீக்ரெட், அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு. சத்குருவா இருக்கும்போது குரு கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கலாம். சோ அது ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சோ அதனால வித்தியாசமா வந்து என்ன நினைவு பண்ணுங்க அப்படின்றாரு. அப்பதான் வந்து ஒரு குஷி, எப்பவுமே ஒரு கலர்ஃபுல்லா வந்து வானவில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு ஒரு குஷி ஏற்படுது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களே அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்புறம் பாபா வந்து சேவைதான். சேவையும் கல்புத்தியாக செய்யணும். இருக்கீங்க, சேவை செய்கிறீங்கன்னா நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கலாம் சிஸ்டர். சிஸ்டர் கூப்பிடுறாங்க, நான் சேவை பண்ண போடணும், பாத்திரம் தைக்கணும், அங்கே ஆமா அதெல்லாம் ஆஞ்சின்னு சொல்லணும் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, அது எப்படி சொல்றதுன்னா சிஸ்டர் ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சென்டர்ல ஒரு 7 பேர் 8 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா இல்லாத ஒரு ஒரு சில சென்டர்ல ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. அங்க போயிட்டு நம்ம சேவை செஞ்சோம் அப்படின்னா பல மடங்கு புண்ணியம். ஆல்ரெடி இங்கே இருக்காங்க நிறைய பேர், 8 பேர் 9 பேர் இருக்காங்க சேவைக்காக. சோ இங்க போயிட்டு நம்ம திரும்ப செய்யறதுல எப்படி? அங்க ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு சிஸ்டர் கிட்ட பேசிட்டு ஒரு அன்பா பிளஸிங் வாங்கிட்டு அங்க சேவை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்சம் சேவைகள்லாம் செஞ்சுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வரலாம். ஏன்னா வீட்டுல இருந்து நிறைய பேர் போய் அங்க சேவை செய்யறாங்க. வீட்லயும் சேவை செஞ்சுட்டு அங்கேயும் போய் சேவை செய்யறாங்க. சோ அது கொஞ்சம் வந்து வித்தியாசம். வேலைக்கு போறவங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி போயிட்டு வந்து நம்ம சேவை செய்யலாம். சோ சேவையை வந்து தப்பா புரிஞ்சுக்க கூடாது, அது மெயின் விஷயம். இல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம், நினைவு பண்ண முடியாது. ஒரு ஒரு சில விஷயத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டப்படணும். வாயால வந்து பாபா பாபான்னு கூப்பிடாதீங்க, பக்தியிலயும் அப்படிதான் பண்றாங்க எல்லாருமே. சிவா ஓம் நம சிவாய நிறைய பேர் சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உள்ளபூர்வமா இந்த பாபான்னு நினைவு பண்ணுங்க அப்படின்றாரு. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாருல, எனக்கு குழந்தைங்கள்லாம் கல் புத்தி ஆயிடுச்சு, பாபாவை கூட ஒழுங்கா நினைவு பண்ணல, அதுக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? பாபா சொல்கிறார் பாருங்க, சேவைக்கு நான் கூப்பிடுறேன், கடவுள் நானே வந்துட்டேன், ஆனாலும் ஒரு சில குழந்தைங்க இன்னமும் தூங்கிட்டு இருக்கீங்க, கல் புத்தியாக இருக்கீங்க. வெளியில் இருக்கவங்க தான் கல் புத்தினா, இங்கே பாபா குழந்தைங்களே கல் புத்தியாக இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது முரளி படித்தா உள்ளே போகாது, யோகா பண்ணாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்க சென்டர் போவாங்க அந்த மாதிரி குழந்தைங்கள, ஆனால் ஒரு போதையே இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஸ்ரீமத்தில் அவங்க மீறுறாங்க. மெயினாக அந்த முதல் 2 விகாரத்தில், ஓகேங்களா? அந்த முதல் விகாரம், ஆமாம், முதல் விகாரம் யாருக்கு மனசால 50% இருக்கோ அவங்க புத்தியே கல்லாயுது சிஸ்டர். உடலால் தூய்மையாக இருக்கிறது முக்கியம் கிடையாது, மனசாலேயே 50% இருக்கு. 50% இருக்குது அந்த போதனா. அவங்களுக்கு இந்த 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 அதீந்திரிய சுகம், இந்த முரளி படிக்கக்கூடிய இந்த ஒரு போதை வந்து அவங்களால ஸ்வீகாரம் பண்ண முடியாது. ரொம்ப லேசியாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது ஒரு அந்நியானி மாதிரியே வாழவும் முடியாமல் பிகே, அது நரக வேதனை சிஸ்டர். அதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து போனா அந்த ஆமா கரெக்ட். வெங்காயம் பூண்டு சாப்பிடுவாங்க, வெங்காயம் பூண்டு சாப்பிடுவாங்க, கேட்டால் பாபா குழந்தைன்னுவாங்க. மதுபண்ணே போயிட்டு வந்திருப்பாங்க, ஆனால் வெங்காயம் பூண்டு விட மாட்டாங்க, முதல் விகாரத்தையும் விட மாட்டாங்க. ஆனால் பிகே வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு வந்து என்னடா இது இப்படி இருக்கும், ஆனால் அவங்களோட மனநிலை ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு அந்த அனுபவம் ஆயிருக்கும். ஒரு சில விகாரத்தை நம்ம விட்டுருக்க மாட்டோம்ல சிஸ்டர், நமக்கே ஒரு மாதிரி தானே இருந்துச்சு ஸ்டார்டிங்லலாம். நீங்க கூட வந்து ரொம்ப கேவலமா இருக்கும், நல்லாவே இருக்காது, நல்லாவே இருக்காது. அப்புறமேட்டு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விகாரத்தை விட்டு 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 ஏதோ ஒரு அளவுக்கு சேவை பண்ணணும், யோகா பண்ணணும். அந்த சேவை பண்ணுறது கூட சிஸ்டர் ஸ்டார்டிங்கில் நம்மளால முடியாது. நோட் பண்ணிங்களா? ஃபர்ஸ்ட் 2 வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். அது வந்து கண்டிப்பா ரொம்பவே ஸ்ரீமத் படி ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு யோகா பண்ணி ஒவ்வொரு விஷயத்த வந்து ஃபுட்டு போகல எல்லாத்தையுமே ஒரு சில விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அதை பண்ணணும்னா ஈஸியா இருக்கும்.
எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு சில இதெல்லாம் அதெல்லாம் போக போக சரியாருங்க சரியாருங்க அப்படின்ட்டே பண்ணிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் ஸ்டார்டிங்ல தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். அது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கெல்லாம். சோ ஆமாம். அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா. வந்த அது பாபா பாதை. வைக்கிற டெஸ்டா. ஆமா. ஆமாம். வந்த பாதை எப்படி செலக்ட் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு பிகேஸ்மே ரொம்ப சேலஞ்சிங்கா செலக்ட் பண்ணிருக்கோம் பாபாவோட லைஃப். சோ இது ஒரு என்டர்டைன்மெண்டான லைஃப்னு கூட சொல்லலாம். ஒவ்வொன்றுமே சேலஞ்ச் இருக்கு. கேம் மாதிரி இந்த லெவல் முடிச்சுட்டு அடுத்தடுத்து போயிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு நகரத்தை அடையிற மாதிரி இது. ஓ, நகரமா? சரிங்க சிஸ்டர். நகரத்தில் ராஜா நகரம் இருப்பார். அது வந்து நம்ம ஆமா சோ சொர்க்கம். ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கே ஒன்றும் புரியலல்ல, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாபா வளர்த்தாரு. ஸோ அந்த மாதிரி கேட்குற குழந்தைங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் விகாரத்தை விட்டுருங்க, அதையே பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அதுதான் பாபா சொல்கிறாரு. ஆமா கண்டிப்பா. அது வந்து ஒரு மாதிரி இருக்கதான் செய்யும். அது கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டோம் அப்படின்னா எடுத்த உடனே என்னடா என்னால பண்ண முடியலையே அப்படின்ற அந்த ஃபீலிங்ல போக கூடாது அப்படின்னு பாபாவே சொல்லியிருக்காரு வாணியில. கொஞ்சம் கொஞ்சமா தான் குழந்தைங்கள உங்களால முடியும். சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஆனா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னடா வரல அப்படின்னா விட்டுடவும் கூடாது அப்படின்றாரு பாபா. ஏன்னா இதில் ஒரு புதையல் இருக்குது சங்கம யுகத்துலேயே, அந்த புதையலை எடுக்கணும்னா நம்ம இன்னும் ஆழத்துக்கு போயிட்டே கண்டிப்பா இருக்கணும். நான் வந்து நேத்து வந்து ஆமா சிஸ்டர் நேத்து வந்து பாபா கூட பேசிட்டு இருக்கும்போது பாபா கரெக்டா இந்த சங்கமுகத்துல மட்டும்தான் நீங்க என் கூட இருப்பீங்க ஒரு ஃபீலிங்கா ஒரு 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 உரையாடல் நடந்துச்சு சிஸ்டர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம்ல மட்டும்தான் பாபா நம்ம கூட இருப்பாரு. சொர்க்கம்னா என்னன்னு தெரியும். ஒவ்வொரு விஷயமும் இப்பதான் எல்லாமே நமக்கு புரிய வைக்கிறாரு. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவரும் கிளம்பிட்டாரு அப்படின்னா திரும்ப நம்ம அங்க இருந்து வருவோம். நம்ம திரும்ப என்ன ஆயிடுவோம், யாரு கூட இருக்காங்க என்ன ஏதுன்னே தெரியாது. அதுதான் வாழ்க்கை அப்படின்னு அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு அதையே யோசிச்சுட்டு இருப்போம். புரியுது புரியுது. நைட்டு தூங்க போகும்போது அதனால இப்ப இருக்கிற ஆமா ஆமா இருக்கிற லைஃப் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். நைட்டு வந்து தூங்க போகும்பொழுது ஒரு பிரதர் சொன்னார் சூரஜ் பாய் வகுப்பில். அது என்னன்னா பாபாவை கூப்பிட்டு மடியில் படுக்க வச்சு நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து நம்ம கூப்பிட்டும் பாபா வருவார். அவர் மடியில் படுக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு பஞ்சு போல் ஃபீல் ஆகும். அது எப்போ தெரியுங்களா ஃபீல் ஆகும்? காலையிலேருந்து யார் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்காங்களோ, இந்த யூடியூப் மாயில் கொஞ்சம் கூட மாட்டாமல், இந்த ஃபோன் மாயால் மாட்டாமல் ரொம்ப பவித்திரமாக இருந்துட்டு நைட் அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். அதாவது அழுகையே வந்துடும் ஆக்சுவலாக. ஆனால் நிஜமாக ஃபீல் ஆகும் சிஸ்டர். பாபா கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். அது ரொம்ப வந்து அருமையா இருக்கும் அந்த ஃபீலிங்லாம். ஆனால் அந்த ஃபீலிங் எப்பயுமே இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த ஃபீலிங் எப்பயுமே இருக்கணும். பாபா வந்து கூப்பிட்டா வராரு. ஆனால் வந்து நம்ம ஆக்சுவலாக நான் கூட பாபாட்ட கேட்பேன், பாபா நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, நீங்கள் கடவுளாக இருக்கீங்க, உங்கள் கூட இருந்தால் ஜாலியாக இருக்குது, சோல் கான்ஷியஸ் தரீங்க, சேவை பண்ணால் குஷி கிடைங்க, நிறைய விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் எங்களுக்கு தான் அது வந்து அது ஏன் தான் புரியவே மாட்டேங்குது பாபா. நீங்கள் எப்பயுமே கூடயே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் சம்டைம்ஸ் ஏன் அந்த ஒரு 24 ஹவர்ஸுமே இல்லை அப்படின்னு கேட்கும்போது பாபா வந்து என்ன டச் பண்ணார்னா, அதாவது அவர் ரெடியாக தான் இருக்காரா. நம்ம வந்து கூச்சப்படணும்னு அவசியம் இல்லை, அவர்கிட்ட போய் அந்த மாதிரி கேட்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளோட விகாரத்தை தியாகம் பண்ணினாலே எப்பயுமே பாபா நம்ம கூடயே தான் இருப்பாராம். அதுதான் நேற்று எனக்கு சொன்னார் ஆன்சர். விகாரம் அப்படிங்கிறது மெயினாக யூடியூப்பில் எதுவுமே நான் பார்க்கக்கூடாது. அதுதான் ஒவ்வொரு பிகேக்கும் சேலஞ்ச். ஆனால் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் பார்க்காத மாதிரி ஒரு கிரியேஷன் மாயா பண்ணுவான். ஸோ அப்போ வந்து கல்லு புத்தி இப்போ இங்கே இருக்கவங்க கூட யூடியூப் பார்த்துட்டு தான் எல்லாருமே ஆக்சுவலாக பார்க்குறோம் தான். ஆனால் எதை விஷயத்துக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். முரளி கேக்குறது ஒரு ஒரு நல்ல மோட்டிவேஷனா, ஒரு மதுபன் கிளாஸ் கேக்குறது, இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டு வச்சிரணும். ஓகே. அடுத்து பாபா கரெக்ட். பகவான் தந்தையாக உள்ளார் என்றால் தந்தையிடமிருந்து நிச்சயமாக ஏதாவது கிடைக்க வேண்டும். பாபா என்ற சொல்லும் அப்படி இருந்து நிச்சயமாக ஏதாவது கிடைக்க வேண்டும். பாபா என்ற சொல்லும் அப்படிப்பட்டது. அவரிடமிருந்து ஆஸ்தியின் நறுமணம் நிச்சயமாக வருகின்றது. மேலும் எவ்வளவுதான் சித்தப்பா பெரியப்பா மாமா முதலானோர் இருந்தாலும் அவர்களிடமிருந்து ஆஸ்தியின் மனம் வராது. உள்முகமாக இருந்து சிந்தனை செய்ய வேண்டும். பாபா வந்து நினைக்கிறாரு எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்து என்னைய, புரியுதுங்களா சிஸ்டர்? இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது, அது ஒரு விஷயம். அந்த காலத்தில் இருந்துச்சு போல. அதனால சித்தப்பா பெரியப்பா அம்மா அப்பா இருக்கிறதே பெரிய விஷயம். எல்லாத்தையுமே சொல்றாரு. ஓ, உள்முகமாக இருந்து சிந்தனை செய்யணும். அவங்களாம் என்னோட லிஸ்ட்ல இருக்காங்கன்னாவே தெரியல. சித்தப்பா பெரியப்பாலாம் எல்லா லைஃப்பும் இல்ல அது நமக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா. ஏதோ ஒண்ணு ரெண்டு விஷயங்கள் தான் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல சிஸ்டர், அந்த ஆமா. மாதிரிதான் இருக்கும். மாமா மத்தபடிக்கு சித்தப்பா பெரியப்பா இவங்கலாம் நமக்கு ஞாபகம் வர மாட்டாங்க. சித்தப்பா பெரியப்பா மாமாலாம் லிஸ்ட்லயே இல்ல மாமா. ஆனா ஏன் மாமா சொல்றாரு எனக்கு எங்க சிரிப்பா அம்மா இருக்கு. அம்மா அப்பா இல்ல சொன்னா இல்ல கூட அப்ப வந்து வழக்கம் தான். அப்பெல்லாம் இருந்திருக்காங்க போல, சோ அதனால பாபா சுட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு சித்தப்பா பெரியப்பாலாம் சம்மந்தமே இல்லையே இவங்கலாம். அவங்களாம் எதுக்கு பாப்பா என் மைண்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரிதான். மேபி அந்த காலத்துல ஏதோ ஒரு குழந்தை இல்லைண்ணே அந்த கூட்டு குடும்பமா இருந்திருக்கும்ல அதனால பாபா சொல்றாரு. அந்த மாதிரி இருந்திருக்கலாம், பாசம் காமிச்சிருப்பாங்க. இல்ல இல்ல கரெக்ட் தான் சிஸ்டர். ஆனா சித்தப்பா பெரியப்பாலாம் ஒவ்வொரு பிகேஸ்க்கு இப்போ வந்து இப்போ அனுபவம் ஆகுமா சிஸ்டர். அவங்களாம் யாரு என்னன்னு கூட இல்ல நமக்கு தெரியல. அவங்களாம் வந்து நமக்கு ஞாபகமும் ஆனால் இது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா கூட்டு குடும்பமாக இருந்திருப்பாங்கல்ல அதனால பாபா அப்படி சொல்கிறாரு ஆமா ஆமா. இப்போ சித்தப்பா ஒரு சில பெரியப்பா. பிகேஸ் எல்லாம் அப்படி கூட இருப்பாங்க. சோ அவங்களுக்கும் இல்லை இந்த சிஸ்டர் பாயிண்ட்ஸ் மோஸ்ட்டாக பாபா அந்த மாதிரிலாம் சொல்றாரு. இல்லைங்க சிஸ்டர் யாரெல்லாம் தனித்தனியாக தான் இருக்காங்க. இல்ல அது வேணா உண்மைதான். பாபா சரியாகவே சொல்கிறார் குருவிடமிருந்து எந்த ஒரு சொத்தும் இருக்காது. இப்போ குருவுமே இல்லைங்க சிஸ்டர். அந்த காலத்தில் குருவாச்சு இப்போ குருலாம் யாருக்குமே இல்லை அந்நியானிகளுக்கே. ஏதோ கரெக்ட். இப்ப ரொம்ப ரொம்ப மோசம். எதுவுமே இல்ல, தனியா நிக்கிறாங்க ஒவ்வொருத்தனுமே கஷ்டப்பட்டுட்டு. அவர்களோ தங்களது வீடு வாசலை விட்டு விடுகின்றனர். போய் பாருங்க நித்யானந்தரை. நீங்கள் விகாரங்களை சந்நியாசம் செய்து விட்டிருக்கீர்கள். கைலாசத்தை உருவாக்கிட்டாரு. அதாவது உன்னைய வந்து சன்னியாசின்னா நீ காட்ட தான் விடணும் தம்பி அப்படின்னு ஒரு மீம்ஸ் வந்துச்சு. நீ வந்து ஊரையே வளைச்சி போட்ட. கரெக்ட் கரெக்ட். உலகத்திற்கு செல்வது எவ்வளவு என்ன சிஸ்டர் என்ன பண்ண புது உலகத்திற்கு ஓகே புது உலகத்திற்கு செல்வது எவ்வளவு சுலபம். நாம் முழு பழைய சிருஷ்டியை தமோ பிரதான உலகத்தை சந்நியாசம் செய்கிறோம். சத்தியுகம்தான் புது உலகம். இதையும் உங்களுக்கு புரியும் இல்லையா. புது உலகம் நிச்சயமாக இருந்துச்சு. அனைவரும் பாடுறாங்க புது உலகம்தான் சொர்க்கம் அப்படின்னு. ஆனால் ஒரு மனுஷன் கூட புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒருத்தர் கூட எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. தந்தையே வந்து சொன்னாலும் திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. கடவுளே இறங்கி வந்தாலும் அவனை திருத்த முடியாதுன்றாங்களே அது இந்த டைம் தான். ஆனால் அந்த மனிதர்கள் வெறுமனே சொல்கின்றனர், எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஆக தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறாரு, இதை மட்டும் சிந்தனை செய், என்ன நினைவு பண்ணு, ஆசிரியராக நினைவு பண்ணு, அவ்வளோதான் குழந்தை. சத்குருவாக நினைவு பண்ணு. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. 2 வார்த்தை தான், மன்மனா பவ. இதில் எல்லாமே வந்துவிடும். ஆனால் இதையும் மறந்து போகிறீங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்றாரு. அப்போது அப்பாவா நினைவு பண்ணும்போது ஒரு அன்பு கிடைக்கும். ஆசிரியராக நினைவு பண்ண டெஸ்ட் மேலே டெஸ்ட் அனுப்புவார், என்னென்னமோ அனுப்புவார் மனுஷன். சரி பார்த்து சத்குரு பாபா எனக்கு வரம் கொடு, என்னால் மாயம் ஜெயிக்க முடியாது, நீ தான் வரம் கொடுக்கணும் அப்படின்னு வரத்தை வாங்கிக்கோங்கப்பா எல்லாம். இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் சிஸ்டர். ஆனால் வந்து அதை சிந்தனை பண்ணணும். சும்மா 3 பாயிண்ட்டு தான், சிவபாபா, அப்பா, ஆசிரியர், சத்குரு, அதோடு நிறுத்திக்க கூடாது. அப்பானா என்ன, அது அப்படியே ஆழமாக சிந்தனை பண்ணணும். அதுலேருந்து நீங்கள் படிங்க சிஸ்டர். அந்த பாயிண்ட்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சிஸ்டர், ஓகே ஒரே நிமிஷம். 39th பேஜ் வச்சிருப்பீங்க கையில் முரளி இருக்குங்களா இல்லையா? ஓகே இருங்க சிஸ்டர். பிடிஎஃப் இருக்கு, நான் பார்க்குறேன் சிஸ்டர். நீங்கள் அது வரைக்கும் அந்த 2 லைன் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க சிஸ்டர். ஆக தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார், இதை மட்டும் சிந்தனை செய்யுங்கள். பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். எல்லாரையும் கூட்டிகிட்டு போகாமல் விடமாட்டார். 2 வார்த்தை தான், மன்மனா பவ. இதில் அனைத்தும் வந்துவிடும். ஆனால் இதையும் மறந்து போகின்றனர். புத்தியில் என்னென்ன நினைவு இருக்கிறது என்று தெரியவில்லை. காமெடியாக இருக்கு இல்லையா, புத்தியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியும். அதுலேருந்து படிங்க சிஸ்டர். புத்தியில் என்னென்ன நினைவு இருக்கிறது என்று தெரியவில்லை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை என்றால் தினமும் எழுதி கொடுங்கள், இவ்வளவு நேரம் நான் எந்த மனநிலையில் அமர்ந்தேன் என்று. அலாரங்களா? காலிங் பெல்லு கீழே கூப்பிடுறாங்க போல சிஸ்டர். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். நீங்க ஒரு 10 லைன் படிச்சிருங்க சிஸ்டர். ஓகே, ஓம் சாந்தி. ஒரு நிமிஷப்பா.
அனைவரும் எல்லோரும் சோல் கான்ஷியஸில் இருங்க. ஸோ பாபா வந்து சொல்கிறாரு, ஆனால் மனிதர்கள் வெறுமனே சொல்கின்றனர். பாபா வந்து புத்தியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியல, உங்களுக்கு புத்தி ரொம்ப வந்து அலைப்பாயுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவ்வளவு நேரம் பாபா சொல்கிறாரு பாருங்கள், இல்லை என்றால் தினமும் எழுதி கொடுங்கள், இவ்வளவு நேரம் நான் எந்த மனநிலையில் அமர்ந்திருந்தேன் என்று. நீங்கள் தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அவர்தான் நினைவு வர வேண்டும் இல்லையா? மாணவனுக்கு ஆசிரியர் தான் நினைவுக்கு வருவார் இல்லையா? ஆனால் இங்கே மாயா உள்ளது இல்லையா? முற்றிலும் தலையை திருப்பி வைத்து விடுகின்றது. முழு ராஜ்ய பாக்கியத்தை அபகரித்து கொண்டு விடுகின்றது. உங்களுக்கு தெரியவே செய்யாது. வந்ததோ ஆஸ்தி பெறுவதற்காக, ஆனால் எதுவும் கிடைப்பதில்லை. இதுபோல்தான் சொல்வார்கள் இல்லையா? சொர்க்கத்திற்கோ செல்வார்கள், ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. வந்தீர்கள் ஆனால் படிக்கவில்லை, பிறகு சொர்க்கத்திற்கோ செல்வார்கள் இல்லையா? இங்கோ அமர்ந்துள்ளனர் இல்லையா? புரிந்து கொண்டுள்ளனர். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், பிறகு என்னவாகும், என்ன ஆகலாம்? அது படிப்பு இல்லைதானே. கொஞ்சம் கேட்டாலும் அதனுடைய பலன் கிடைத்துவிடும். படிப்பினாலோ பெரிய பதவி கிடைக்கின்றது. பாபாவிடமிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்றால் புருஷார்த்தம் செய்ய வேண்டும். படிப்பு நினைவிருந்தால் 84 பிறவிகளின் சக்கரமும் நினைவு வந்துவிடும். இங்கே அமர்வதால் அனைத்தும் நினைவுக்கு வர வேண்டும். ஆனால் இதுவும் கூட நினைவுக்கு வருவதில்லை. நினைவு வந்தால் யாருக்காவது சொல்வார்கள், சித்திரங்களோ அனைவரிடமும் உள்ளன. சிவனுடைய சித்திரத்தை வைத்து நீங்கள் யாருக்காவது சொல்வீர்களானால் ஒருபோதும் கோபப்பட மாட்டார்கள். சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு பாபா. என்ன ஃபஸ்ட்டு சொன்னாருன்னா, சொர்க்கம் சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா? சொர்க்கத்துக்கு நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க, அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இங்கே வந்து படிக்கிறவங்க அப்படி நினைக்கிறாங்களாம், ஏதோ டைம் பாஸ்க்கு இல்லைன்னா சும்மா அல்ப கால சுகத்துக்கு பாபா குழந்தைய ஆகுறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரிய மாட்டேங்குதான். கடவுளே வந்து நடத்துகிறாரு, நம்ம எவ்வளோ நேரம் யோகா பண்ணுறோம், நம்ம புத்தியில் என்னென்ன விஷயங்கள்லாம் வருது, அது பாபாவுக்கு லெட்டர் எழுதி கொடுக்கணும், இதை வந்து ஒரு படிப்பாக நினச்சி படிக்கணும். இது எப்படி ஒரு யூனிவர்சிட்டியில் எழுதி பார்க்குறாங்க, டெஸ்ட்டு வைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் ஃபார்மில் பகவானை நினச்சி நம்ம யோகா பண்ணணும், சேவை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கூட நிறைய குழந்தைங்க மறந்துடுறாங்க. சும்மா நானும் வந்து பிகேவாக இருக்கேன், சொர்க்கத்துக்கு தானே பார்த்துக்கலாம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஷியஸில் இருக்காங்க. ஒரு இதுவே இல்லாமல் இருக்காங்க. இது வந்து ஆனால் ஒரு படிப்பு, அந்த படிப்பு மாதிரி இதை பாருங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாருப்பா. உண்மையிலேயே பாபாவோட ஞானம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படியாவது நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வச்சிடுவீங்க. ஆனால் நிறைய பேர் புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க. அப்பாவோட படத்தை காமிச்சிங்கன்னா மனுஷங்க கோவமே படமாட்டாங்களாம். அது போன்ற தவறான சித்திரம் இருக்க பாருங்கப்பா. இந்த சிவன் எல்லையற்ற தந்தை இல்லையா, இவரோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது போன்ற தவறான சித்திரம் இருக்க முடியாது. சிவனை பகவான் என்று நிச்சயம் சொல்வார்கள். பகவான் நிராகாரராக உள்ளார், அவர் தந்தை என சொல்லப்படுகிறார். அவர் கல்வியும் சொல்லி கொடுக்குறாரு. ஆத்மாவாகிய நீங்கள் அவர்கிட்ட இருந்து போதனையை பெறுறீங்க. ஆத்மா தான் எல்லாமே செய்யுது. ஆசிரியராகவும் ஆத்மாதான் ஆகிறது. பாபா இந்த ரதத்தில் வந்து நமக்கு படிப்பு சொல்லி தராரு, சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறாரு. அங்கே கலியுகத்தின் பெயர் அடையாளமே சுத்தமாக இருக்காது. மனிதர்கள் எங்கிருந்து வருவார்கள்? சேவாதாரி குழந்தைகளுக்கு தான் நாள் முழுவதும் சிந்தனை உள்ளே ஓடிட்டே இருக்கும். சேவை செய்யலை அப்படின்னா என்ன புரிய வைக்குதுன்னா, பாபா புரிய வைக்கிறாரு, சேவை செய்யலைன்னா உங்கள் புத்தி வேலை செய்யலை, புத்தியற்றவர் அமர்ந்திருப்பது போல இருக்கும். அப்பாவை புரிஞ்சுக்கணும். பதித்த பாவனர் பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கும். நினைவு செய்து இறந்து விட்டால் தந்தையின் அனைத்து ஆஸ்திகளும் கிடைத்துவிடும். எல்லையற்ற தந்தையோட ஆஸ்தி கிடைக்கணும்னா இந்த உலகத்தில் இருந்தே இறந்தது போல் நம்ம வாழணும். அதாவது ஏஞ்சல் ஃபரிஷ்தாவாக வாழுங்க அப்படின்றார்.
குழந்தைகளிடம் பேட்ஜ் உள்ளது. வீட்டில் உற்றார் உறவினர்களோ அநேகர் வருகின்றனர். யாரேனும் இருந்தால் கூட அநேகர் வராங்க. அவர்களுக்கும் கூட நீங்கள் சேவை செய்ய முடியும். அப்பாவோட சித்திரத்தை வச்சு நல்லா பெருசாக வச்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. இதனால் யாரும் உங்களெல்லாம் திட்ட மாட்டாங்க அப்படின்றாரு. திட்டுறதுக்கு என்ன பாபா, அதில் கிறிஸ்டின் வர நினச்சிக்கிறாங்க இல்லையா, திட்ட மாட்டாங்க, என்னோடய பிக்சரை வைங்க அப்படின்னு சிவன் சொல்கிறாரு. பிரம்ம பாபாவோட பிக்சர் வச்சாதான்ப்பா திட்டுவாங்க, சிவபாபாவோட பிக்சரை வச்சு நீங்கள் புரிய வைங்க அப்படின்றார் எல்லையற்ற தந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இவர் குப்தமாக மறைமுகமாக உள்ளார். நீங்கள் குப்தமாக புரிய வைக்க முடியும். பகவானோட சித்திரத்தை வைங்க, மற்ற அனைத்து சித்திரத்தை எடுத்துட்டு சிவபாபாவை புரிய வைங்க. இவர் என்னவா இருக்காரு, இவர் எதுக்கு தான்ப்பா இந்த உலகத்தில் வந்திருக்காரு, புது உலகத்தை உருவாக்கத்திற்காக இப்போ இந்த உலகத்தில் அவர் வந்திருக்காரு, விசித்திரமாக இருக்காரு, கண்ணுக்கே தெரியல, ஆனால் வந்திருக்காருங்க, நம்புங்க அப்படின்னு சொல்லுங்கப்பா. அதுவும் சங்கம யுகத்தில் தான் வருகிறார். இந்த ஞானமோ புத்தியில் உள்ளது இல்லையா? சொல்லுங்கள், சிவபாபாவை நினைவு செய்யுங்கள், வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள் என்று. சிவபாபா பதித்த பாவன். அவர் சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் என்னோடு வந்து சந்திப்பீர்கள் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஆழமான பாயிண்ட். ஆக்சுவலாக பாருங்கள், என்னை நினைவு செய்வீர்களானால் நீங்கள் என்னோடு வந்து சந்திப்பீர்கள். நீங்கள் குப்தமான சேவை செய்ய முடியும். இந்த லக்ஷ்மி நாராயணர் இந்த ஞானத்தினால்தான் இதுபோல் ஆகியிருக்கிறார்கள். சிவபாபா நிராகாரராக இருக்கார். அவர் எப்படி வருவார் என கேட்பாங்க. அட, நீங்கள் ஆத்மா நிராகாரர் தான்ப்பா, ஆத்மா எப்படி வருது? ஆத்மா மேலேருந்து வருது இல்லையா? பாகத்தை நடிப்பதற்காக இதையும் பாபா புரிய வைக்கிறாரு. காளை மாட்டிட வர முடியாது, எப்படி பேசுவார்? சாதாரண வயோதி உடம்புல நமக்கு புரிய வச்சிட்ருக்காரு. நீங்கள் பக்தி செய்வதில்லையா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட எப்படி சொல்லணுமா? யுக்தியாக அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். நாங்களாம் பக்தியெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படிலாம் 3 லட்சம் மாதிரி பேசாதீங்க. யாரையாவது எழுந்து நிற்க செய்வதற்கு, முன்னேற்றுவதற்கு என்ன யுக்தியை உருவாக்கலாம் அப்படின்னு யோசிங்க. எல்லாத்தையும் கோவப்படாதீங்க. ஞானத்தை புரிய வச்சா சத்தியமாக கோவம் வர மாதிரி தான் கேட்பாங்க. யுக்தியாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லறத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக மட்டும் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்கிறீர்கள் பாபா சேவை கிடைப்பதில்லை என்று. சேவை எவ்வளோ இருக்குது, கங்கை நதிகரைக்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. இப்போல்லாம் வாட்ஸ்அப் வந்துடுச்சு, யூடியூப் வந்துடுச்சு, இதில் கூட நீங்கள் சேவை செய்யலாம். கேளுங்கள், இந்த தண்ணீரில் குளிப்பதால் நதிக்கரைக்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த தண்ணியில் குளிக்கிறதுனால நீங்கள் பாவனமாவீங்களா? பதித்த பாவனார் நதி ஏராளம் இருக்குது, ஆனால் பதித்த பாவனார் அப்படிங்கிறது கடல் ஒன்று தான். அது எந்த கடல், எந்த நதி அப்படின்னு புரிய வைங்க. இந்த தண்ணி மூலிமா உங்கள் பாவம் அழியாது. சிவபாபாவை நினைவு செஞ்சாதான் உங்கள் பாவம் அழியும். சங்கம யுகத்தில் அவர் பதித்த பாவனராக இருக்கார். ஸோ பாபா சொல்கிறாரு, அங்கே பதிதர்கள் யாரும் இருக்க முடியாது சொர்க்கத்தில். புது உலகம் இப்பொழுது உள்ளதா, பழைய உலகம் உள்ளதா? இந்த சங்கம யுகத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பாபாவோ அநேக விதமான சேவைகளுக்கான யுக்தியை புரிய வைக்கிறார். புத்தியற்றவராக ஆகாதீர்கள் சொல்கின்றனர். அமர்நாத்திலும் கூட புறாக்கள் உள்ளன. புறாக்கள் செய்தியை கொண்டு சேர்க்கின்றன. பரமாத்மாவின் செய்தியை மேலிருந்து புறாக்கள் கொண்டு வரும் என்பதெல்லாம் கிடையாது. இதன் காலில் எழுதி கட்டிவிட்டால் கொண்டு செல்லும் என இதையும் கற்பிக்கின்றனர். அதற்கு சுலபமாக தானியங்கள் கிடைக்குமானால் எங்கு அலைய வேண்டிய தேவை இருக்காது. உங்களுக்கும் இங்கே தானியம் கிடைக்கின்றது. உங்களுடைய புத்தியில் உள்ளது. தானியம் இங்கு கிடைக்கின்றது, பிறகும் இழந்தும் விடுகின்றனர். இங்கு நீங்கள் சைத்தன்யமானவர், உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்கள் என்ற தானியம் கிடைக்கின்றது. சாஸ்திரங்களிலும் உள்ளது. குருவின் கடலை வற்ற செய்தன என்பதாக அநேக கதைகள் எழுதியுள்ளனர். மனிதர்கள் சொல்வார்கள் சத்தியம் என்று, பிறகு சொல்கின்றனர் கடலில் இருந்து தேவதைகள் வெளிப்பட்டனர் என்று. இரத்தினங்களை தட்டுகளில் நிரப்பிக் கொண்டு வந்ததாக சொல்கின்றனர். இதையும் சத்தியம் என சொல்வார்கள்.
இப்பொழுது சமுத்திரத்திலிருந்து தேவதைகள் எப்படி வெளிப்படுவார்கள்? சமுத்திரத்தில் மனிதர்கள் தேவதைகள் வசிக்கிறார்களா என்ன? எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஜென்ம ஜென்மமாக பொய்யையே படித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றனர். அதனால் சொல்கின்றனர், பொய்யான மாயா. உண்மையான மற்றும் பொய்யான உலகத்திற்கு இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது! பொய் பேசி பேசியே ஒன்றுமில்லாதவர்களாக ஆகிவிட்டுள்ளனர். நீங்கள் எவ்வளவு யுக்தியுடன் சொல்லி புரிய வைக்கின்றீர்கள். பிறகும் கோடியில் சிலருக்கு தான் புத்தியில் பதிகின்றது. இது மிகவும் சகஜமான ஞானம் மற்றும் சகஜமான யோகம். தந்தை ஆசிரியர் சத்குருவை நினைவு செய்வதின் மூலம் அவருடைய போதனைகளும் புத்தியில் வந்துவிடும். தன்னை சோதித்து ஆக வேண்டும். நாம் அனைவரும் பாபாவை நினைவு செய்கிறோமா அல்லது வேறு பக்கம் புத்தி செல்கிறதா? உங்களுடைய புத்திக்கு இப்பொழுது ஞானம் புரிதல் கிடைத்துவிட்டது. எவ்வளவு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பாபா புரிய வைக்கின்றார். யுக்திகள் சொல்கிறார், நீங்கள் யாருக்காவது அமர்ந்து புரிய வைத்தால் உங்களுக்கு விரோதியாக மாட்டார்கள். சிவபாபா தான் உங்களுடைய தந்தை ஆசிரியர் சத்குருவாக உள்ளார். அவரை நினைவு செய்யணும் இப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். குறிப்பாக பிரம்மாவின் சித்திரத்தை பார்த்து அநேகர் ஏதேனும் சொல்கிறாங்க. ஆனால் பாபாவோட சித்திரத்தை பார்த்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவர் தானே ஆத்மாவோட தந்தை, சிவலிங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒளிப்புள்ளி தான். அதை தான் நம்ம பக்தியில் கும்பிட்டுட்ருக்கோம். ஆக பாபாவை நினைவு செய்யுங்கள். இவரால் அநேகருக்கு நன்மை ஏற்பட முடியும். இவரை நினைவு செய்வதால் பதிதத்திலிருந்து பாவனமாகி விடுவீர்கள். இவர் அனைவரின் தந்தை ஆவார். ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு வரக்கூடாது. மற்ற சேர்க்கை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு சேர்க்கையில் இணைய வேண்டும். இவை யாருக்காவது நன்மை செய்வதற்கான யுக்திகள். பாபாவை நினைவு செய்ய முடியவில்லை என்றால் எப்படி பாவனமாவீர்கள்? வீட்டிலும் கூட நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும். அநேகர் உற்றார் உறவினர் முதலானோர் உங்களுக்கு கிடைப்பார்கள். வெவ்வேறு யுக்திகளை உருவாக்குங்கள். அநேகருக்கு நன்மை செய்ய உங்களால் முடியும். புகலிடமோ ஒன்றுதான். ஆகவே எங்கே செல்வார்கள்? நல்லது. பாபா பாபா என்னை நினைவு பண்ணுங்கள், என்னை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள், பயப்படாதீங்க. பிரம்ம பாபா பற்றி சொன்னால் தான் கோவப்படுவாங்க. நீங்கள் எடுத்தோடனே என்னை புரிய வைங்க அப்படின்றாரு பாபா. தாரணை, இல்லற விஷயங்களை இருந்து யுக்தியாக நடந்து கொள்ளுங்க. யார்கிட்டையும் கோபப்படாதீங்க. பவித்திரமாகி அவசியம் சேவை செய்ய வேண்டும். ஒரு பாபாவிடம் அழியாத ஞான ரத்தினங்கள் மணிகளை பெற்று தனது புத்தி என்ற பையை நிரம்பியதாக வைத்திருக்க வேண்டும். புத்தியை அலைய விடக்கூடாது. வரதானம், ராஜரிஷியின் பொருளோ ஒரு புறம் ராஜ்யம் மற்றும் மறுபுறம் எல்லை இல்லாத வைராக்கியம் உள்ள ரிஷி. ஒருவேளை எங்கேயாவது தன் மீதோ மனிதர் மீதோ பொருட்கள் மீதோ பற்று இருப்பின் அவர் ராஜரிஷி அல்ல. ஒருவர் எண்ணத்திலேனும் சிறிதளவு பற்று இருக்குமாயின் அவர் இரு படகில் கால் வைத்தவர் ஆவார். அவர் இங்கும் இல்லாதது அங்கும் இல்லாததாவார். ஆகவே ராஜரிஷி ஆகுங்கள். எல்லை இல்லாத வைராக்கியம் உள்ளவராகுங்கள். அதாவது ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை என்னும் பாடத்தை உறுதி செய்யுங்கள். ஸ்லோகன், கோபம் அக்னி போன்றது. அது தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடுகின்றது. ஓம் சாந்தி. வரதானத்தில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றா கலியுகத்தில் இரு, இல்லைன்னா சங்கமயுகத்தில் இரு குழந்தை. அங்கே ஒரு காலை வச்சிட்ருக்க ராஜ்யத்தில் உங்கள் சொத்து மேலே, இன்னொரு கால் பாபா மேலே. அது ரொம்ப வலிக்கும். இயற்கையாகவே காலும் வலிக்கும், சூக்ஷ்மமாக நம்ம புத்தியுமே வலிக்கும். அதனால் எல்லாத்தையும் விட்டுரு. என்ன என்னுடையது என்ன உனக்கு இருக்கீங்க? என்னுடையது எல்லாத்துலேயுமே துக்கம்தான் இருக்குது. பணம் இருந்தாலுமே துக்கம், பணம் இல்லைனாலுமே ஆக்சுவலாக துக்கம். வீடு இருந்தாலும் துக்கம், வீடு இல்லைனாலும் துக்கம். சரிங்களா? அதனால் இருக்கோ இல்லையோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, மிடில் கிளாஸோ ரிச்சோ ஏழையோ, ஓகேங்களா, எல்லாத்தையும் பாபா கிட்ட அர்ப்பணம் செஞ்சுருங்க. பாபா கிட்ட கொடுத்துருங்க. என்னுடையது எதுவுமே இல்லை பாபா, எல்லாமே உன்னுடையது. அதே மாதிரி பாபாவோட சேவை செய்யும் பொழுது நம்ம எல்லாருமே சும்மா வாயால் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
ஆத்மான்னு உணர்ந்து சோல் கான்ஷியஸ்லேருந்து அட்லீஸ்ட் சோல் கான்ஷியஸில் இருந்தாவது பரமாத்மாவோட முரளி படிக்கணும், பரமாத்மாவோட ஞானம் சொல்லணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆத்மா உணர்வுலேருந்து பாபாவோட நினைவுலேருந்து பண்ணாதான் அது சேவை, இல்லை அது வேலையாயிடும். அதை கர்ம யோகி அப்படின்னா என்ன, ஆத்மான்னு உணரணும். அதே மாதிரி தைரியமாக எல்லாருக்குமே பெருமையாக புரிய வைக்கணும், பகவான் உலகத்துக்கு வந்துட்டாருங்க. அந்த குஷி உங்கள் முகத்தில் தெரியணும். அந்த பேசும்போது அந்த அத்தாரிட்டி உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை தெரியணும் அப்படிங்கிறாரு. சரிங்களா? ஆனால் ஏன் தெரிய மாட்டேங்குதா, ஏன் குழந்தைங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா குழந்தைங்களே கல் புத்தியாக இருக்கீங்க, பிகேஸுக்கே நம்பிக்கை இல்லை, நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிறாரு பாபா. ஓம் சாந்திப்பா. மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ பாபா.